லோக மன்னா மே 27ஆம் தேதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாந்தியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். வசனத்திற்குரிய விளக்கம். சகலரும் பணிவுள்ளவர்களாக வளர வேண்டுமென பவுல் புத்திமதி கூறுகிறார். வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. தற்பெருமை, உயர்ந்த ஸ்தானத்தை பெற முயல்வது, சுயத்தை பிரஸ்தாபப்படுத்துதல் போன்றவை கர்த்தரின் ஆவிக்கும் சபையின் ஆசீர்வாதத்திற்கும் பெரிய பகைவர்கள் என்பதை உணர்ந்து அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். இதற்கு மாறாக இவர்கள் தாழ்மையான சிந்தையுடையவர்களாயிருந்து தன் உடன் சகோதரர்களை தங்களிலும் மேலானவர்களாக கருதி தன்னை காட்டிலும் அவர்களிடம் உள்ள குணாதிசயங்கள் மேலானவை என்று பாராட்ட வேண்டும். எல்லா வரங்களும் திறமைகளும் எந்த சபையிலும் ஒருவரிடத்தில் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. ஒருவர் மனத்தாழ்மையுள்ளவராக இருந்து மற்றவர்களிடையே காணப்படும் சில நற்குணங்களை அல்லது கிருபைகளை கண்டு மகிழ்ந்து அவை தன்னிலும் மேலானவை என்று எண்ணக்கூடிய சிந்தை மிக அவசியமானது. இவர்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களை உயர்வாக கருதி பிரியத்துடன் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமேன்.